நீங்க 2 பேர் தான் ஃபுல்லாவே இந்த கடையை ரன் பண்றீங்க. நாங்க இந்த கடையை ரன் பண்றோம். ஆனாலும் இப்போ இருக்க எங்களால முடியல. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 75 74 முடிய போகுது. ஏப்ரல் வந்தா. இந்த வெயில்ல நீங்க ஓட்டுறீங்களா வண்டி? அதே பழக்கம் 50 வருஷமா அதே தான் நாங்க பழக்கம். இப்போ எப்படி உங்களை நல்லா பாத்துக்கிறாரா? பாருமையா பாத்துக்கிறாரு. இவர் இல்லைன்னா எனக்கு இந்த தொழிலே இல்லை. எல்லாமே இவர் தான். என் பிள்ளைங்க இல்லைன்னா கூட என் வானாம் அவனுங்களாம், என் பொண்ணுங்களும் வானாம். எனக்கு இவர் இருந்தாலே போதும். காலையில டீ குடிச்சிட்டு வரேன். இதோட வேலை செஞ்சுட்டு போனோம்னா பசி, வீட்டுக்கு போனோடனே பசி எடுக்கும். யார்கிட்ட போய் கேட்கு? ஒரு சொந்த வீடு இருந்தா கூட நம்மள யார வந்து பார்க்க போறது இல்ல. எங்களை எப்போ கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சொந்த வீடு எல்லாம் இருந்தா எங்க இந்த சோத்து கடையே இல்லைன்னா ரோட்ல தான் நாங்க பிச்சை தான் எடுக்கணும். அதனாலதான் சொல்றேன், புள்ள குட்டி பெற்றவங்க யாருமே புள்ளைங்களை நம்பாதீங்க. என்ன மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. 12 மணிக்கு உட்காது இப்போ எழுத முடியாது. எப்படியோ குஞ்சி. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன? உங்க கடை எங்க இருக்கு? எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? என் பேர் சாந்தி. லாட்ஸ்கேட் இந்த இடத்துல அழகப்பா ரோடு. 40 வருஷமா கடை போட்டுக்கிறேன். ஓகே. உங்க சொந்த ஊர் எது? மெட்ராஸே தான். இங்கேயே தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கேயே தான். இப்போ வீடு காலி பண்ணி மேகலாட்டேட்டாண்ட போயிருக்கோம். நாங்கள் போய் 45 வருஷம் ஆகுது. நான் 40 வருஷமா கடை போட்டுக்கிறேன். இந்த கடையை நம்பி தான் எங்கள் பொழப்பே ஓடுது. என் பிள்ளைங்க 6 பிள்ளைங்க, 2 பையன் 4 பொண்ணு. 6 பிள்ளைங்களா? ஆமா, 6 பசங்கள்ல 2 பையன் 4 பொண்ணு. இந்த கடை வச்சுதான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இன்னொன்னு ஒரு பையன் மட்டும் குடிக்காரன். அவன் என்ன செஞ்சா, குடி திருத்த மையத்துல சேர்த்து 3 லட்சம் கடை. அவனுக்கு 3 வருஷம் இருந்தான். இருந்தும் பிரயோஜனம் இல்லை. குடி திருத்த மையத்துல சேர்த்தும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு ஒரு பொண்ணு, அது காலேஜுக்கு போகுது. அவங்க பொண்டாட்டி ஓடி போச்சு. ஓடி போல இவனை விட்டுட்டு போயிடுச்சு. குடிக்காரன் அடிக்கிறான், சித்திரவதனை பண்றான்னு. இப்ப எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்குது. யாரும் எங்களை கவனிக்கல. இந்த கடையை நம்பிதான் நாங்க பொழைக்கிறோம். எனக்கு 65 வயசு ஆகுது, அவருக்கு 75 வயசு ஆகுது. நீங்க 2 பேர் தான் ஃபுல்லாவே இந்த கடையை ரன் பண்றீங்க. நாங்க இந்த கடையை ரன் பண்றோம். ஆனாலும் இப்போ இருக்க எங்களால முடியல, வேலை செய்ய முடியல. அந்த பையனுக்கு வாங்கின 3 லட்சத்துல 2 லட்சம் கொடுத்துட்டேன். 1 லட்சம் தான் கொடுக்கணும். அந்த 1 லட்சத்துக்கு மாசம் 10,000 ரூபாய் வட்டி கட்ட முடியல. இந்த வியாபாரம் ஒரு நாளைக்கு ஓடுது, ஒரு நாளைக்கு ஓடல. ஓடாதப்போ நம்மளால பெரட்ட முடியல. நம்ம பிள்ளைங்க 1 ரூபாய் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. யாரும் நம்மளுக்கு உதவி பண்ண ஆள் கிடையாது. எல்லாம் காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி அந்த மாதிரி 4 பிள்ளைங்க இருக்குது. 2 பிள்ளைங்க தான் இங்க இருக்குது. அதுங்க வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுதுங்க. அதுங்களை நம்ம கேட்கவும் முடியல. என்ன ஒண்ணு பிரச்சனைன்னா, வியாபாரம் ஓடிச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. இவருக்கு ஒரு வருஷம் ஆகுது, ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துச்சு. வந்து ஒரு 3 மாசம் கடை போடல. ஆஞ்சியோ பண்ணாங்க. என்ன ஆஞ்சியாவோ என்னமோ பண்ணாங்க. 3 இடத்துல பண்ணாங்க. இங்க ஒண்ணு பண்ணாங்க, இங்க ஒண்ணு பண்ணாங்க, அறையில ஒண்ணு பண்ணாங்க, இந்த இடத்துல 2 பண்ணாங்க. 4 வாட்டி பண்ணதுனால 3 மாசம் அவரால் எழுந்துக்க முடியல. நானும் கடையை விட்டுட்டேன். அந்த நேரம் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிள்ளைங்களும் நம்மளுக்கு யாரும் உதவி பண்ணல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. எத்தனை மணிக்கு காலையில நீங்க எழுந்திருச்சு இந்த கடைக்காக ரெடி பண்ணுவீங்க? 4:30 மணிக்கு எழுந்துக்குவோம். 12 மணி வரைக்கும் இந்த செய்வோம். 12 மணிக்கு இங்க 12:30க்கு இங்க வந்தோம்னா 3 மணி வரைக்கும் இங்க இருப்பேன். அதுக்கு மேல வியாபாரம் இருக்காது. அதோட வீட்டுக்கு போயிடுவேன். மறுநாளுக்கு தேவையானது அரிஞ்சிக்கின்னு வேலை செஞ்சீங்கன்னா அப்படியே. சாப்பாடு தான் விக்கிறீங்க? மதியானம் சாப்பாடு எவ்வளவு விலைக்கு விக்கிறீங்க? 50 ரூபா சாப்பாடு, கறி 30 ரூபா, மீன் விலைக்கு ஏத்த மாதிரி அன்லிமிட்டட் சாப்பாடு போடுறீங்க? ஆமா, கேட்டா போட்டுறது தான். இப்போ கொஞ்சம் ஒரு பொடி கூட ஜாஸ்தியா கொடுத்துருது. ஏன்னா வயிறார நல்லா சாப்பிடுறாங்க, எந்த குறையும் கிடையாது. நம்ம கிட்ட வந்து எல்லாம் நல்லா இருக்குதுக்கான்னு சொல்றாங்க. இந்த வியாபாரத்துல தான் நம்ம பொழப்பே போகுது.
ஐயா எதுவும் வேலைக்கு எதுவும் போலியா? வண்டி ஓட்டுறாங்க, மீன்பாடி வண்டி. அது நிக்குது பாருங்க ஒரு வண்டி. ஓகே. அதுதான் வாடகைக்கு எடுத்து வண்டி ஓட்டின்னு இருக்கிறேன். டெய்லி ஒரு 200 ரூபாய் 150 ரூபாய்க்கு சவாரி பார்த்துட்டு நான் பாட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா காலையில நான் 6 மணிலேருந்து 12 மணி வரலும் இவங்க ஹெல்ப் பண்றேன். அதை எடுத்தாந்து இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொட்டலாம் கிட்டலாம் கட்டிட்டு வியாபாரத்தை பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் இங்கே வண்டி வரும். உங்களுக்கு என்ன வயசாகுது? 74 முடிய போகுது ஏப்ரல் வந்தா. இந்த வெயில்ல நீங்க ஓட்டுறீங்களா வண்டி? அதே பழக்கம் 50 வருஷமா அதே தானங்க பழக்கம். அப்படியே வச்சு அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். சொந்த வண்டியா அது? சொந்த வண்டியில வாடகை. அதுக்கு எவ்வளவு? 60 ரூபாய். 60 ரூபாய் அந்த வண்டிக்கு. அதுக்குதான் ஒரு சொந்த வண்டி யாருன்னா வாங்கி கொடுப்பாங்களான்னா பாத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். புரியுது. இந்த வயசுலயும் உழைச்சுதான் சம்பாதிக்கணும். யாரையும் நம்புறது இல்ல. ஆனா ஒரு 2 நாளைக்கு மேல மரியாதை கிடையாதுப்பா. அந்த வண்டி எவ்வளவு வரும் சும்மா வாங்கணும்னா? அது ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா ஒரு 5 ரூபா வருங்க. புதுசா வாங்கினாக்கா ஒரு 25 ரூபாய் கிட்ட வரும். ஓகே. இதே கூட வாங்கிக்கோன்றாரு அந்த ஆளு. நான் எங்க போவோம் 5000 ரூபாய் குடிக்கிட்டு எடுத்துறேன், உனக்கே கொடுத்துட்றேன்ப்பான்றாரு. ஏப்பா என்கிட்ட துடு கிடையாது, வந்தா பாத்துக்கலாம். அது நம்மள இருக்கும்போது இருக்க மாட்டோமா கொஞ்ச நாளைக்கு. அதனாலதான் நானும் முடியல. ஏன்னா எனக்கும் வேலை செஞ்சுட்டு வந்து இங்க வந்து அவரால் முடியல. அவர் சம்பாதிக்கிறது 200 ரூபாய். அவர் வீடு எனக்கு டீ வாங்கி கொடுத்தா, காலையில நாட்டு வாங்கி கொடுப்பாரு, டீ வாங்கி கொடுப்பாரு, அவ்வளவுதான். வாரெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கடன்லாம் அடைக்க மாட்டாரு. இந்த கடையை நம்பிதான் மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். 2 வீடு இருக்குது. அது வட்டி மட்டும் தான் கொடுக்கணும். ஆமா, வட்டி மட்டும் 10,000 கொடுப்பேன். 2 வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். அந்த ஒரு வீட்டுல வந்து சாமான போட்டு வச்சுக்கிறேன். ஒரு வீடு சின்ன வீடு, நாங்க 2 பேரும் படுத்துக்குவோம். அதுக்கு 2000, இதுக்கு 2000. கரண்ட் சார்ஜ் வேற 600 700 அந்த மாதிரி தனித்தனியா. இவரால எதுவும் நான் தான் இந்த கடை எதுவுமே கொடுக்கறது இல்லை. வீட்டுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன். என் பேத்திங்களுக்கு ஒரு 5-10 கையில கொடுப்பேன். உங்க பசங்க எல்லாம் யாருமே வந்து பார்த்து உதவி வருது இல்லையா உங்களுக்கு? இல்ல, அவங்க கஷ்டப்படுறாங்கப்பா. கஷ்டமே நமக்கு தெரியுது. சேடு வீட்டுல வேலை செய்யறாங்க, பெயிண்ட் வேலை எடுக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன கேட்க முடியும்? சரி, உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? சரியா 1978 ஆச்சு. ஆனா தேதி ஞாபகம் இல்ல. வேற டைரியில இருக்குது. அதான் இதுல பார்த்தேன். இந்த டைரியில இல்ல. 78ல கல்யாணம் ஆச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகே. இங்க சாமான் கழுவுறதுக்கு 150 ரூபா. அங்க இருந்து எங்க வண்டி தள்ளின்னு போறவங்களுக்கு 100 ரூபாய். எங்க தம்பி வேலை செய்யறான், அவனுக்கு 150 ரூபா. இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டா மீதி 500 ரூபாய் நிற்கும். இந்த 500 ரூபாய போட்டு வச்சு 2 வீட்டு வாடகை கட்டணும். 10,000 ரூபாய் சேர்த்து பண்ணி மாசம் அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஒரு மாசம் தவறிச்சுன்னா அசிங்கப்படுத்திடுறாங்க. நான் செத்துப்பாடு போறேன்னு பயம் அவங்களுக்கு. ஆனா 3 லட்சம் வாங்கினேன், 2 லட்சம் கொடுத்துட்டேன். இந்த 1 லட்சத்தை முக்கிய பார்த்தா கூட கொடுக்க முடியல. வட்டி தான் கொடுக்க முடியுது. 10,000 5 மாசம் ஆயிடுச்சு. அதுவே 50,000 ஆயிடுச்சு. அவங்க சரி வட்டி வேணா முதல்ல குடும்பம்னு சொல்லுவாங்கன்னு அதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. 10,000 கொடுத்துட்டா வரேன். என்னால முடியல. உங்க பசங்க எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? அந்த நேரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் என்ன சொன்னேன்னா மாசம் 1000 ரூபாய் கொடு. என்னால முடியல. 6 பிள்ளைங்க இருக்கிறீங்க, 6000 ரூபாய் சேருது. 2 வீட்டு வாடகை தள்ளிட்டு போயிடும். எப்படியோ கொஞ்சம் பார்த்து கொடுங்கம்மாண்ணா, நீ கூட எனக்கு 1000 ரூபான்றாங்க. நான் என்ன பேச முடியும்? பெத்து வளர்த்துனா பேங்க் கேஷியர் கல்யாணம் பண்ணியா இல்ல பெரிய பெரிய பணக்காரர்கள்? நீங்க எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சீங்க? பெரிய பொண்ணுக்கு 1.5 லட்சம் ரூபாங்க. 2வது பையனுக்கு பாண்டிச்சேரியில, 2வது பையன் இல்ல 2வது பொண்ணுக்கு அவ்வளவு கிடையாது. 3வது பையனுக்கு பாண்டிச்சேரியில கல்யாணம் பண்ண. அவனுக்கு தான் செம காசு. பாண்டிச்சேரியில வேலையாயிடுச்சு. சக்கரை அப்பவே அவங்க நாட்டாம அவர் வந்து அந்த ஊர்ல நாட்டாம தாமர சின்னத்துல கட்சியில வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப். நல்ல குடும்பம், இப்பவும் நல்லா இருக்கிறாங்க. சொந்த வீடு, நகை நட்டு எல்லாம். அவங்களுமே உங்களை வந்து ஹெல்ப் பண்ணல. அவன் தான் வந்து எப்பனா ஒரு 1000 500 அனுப்புவான். மனசார பேசுவான். இந்த பையன் பெரியவன் தான் ரொம்ப குடிகாரன் ஆகி இப்ப அவனால தான் 3 லட்சம் கடன் ஆகி அவனை குடி போதை மையத்துல கூட சேர்த்தேன். அதனாலதான் கடனே அந்த குடி திருத்த மையத்துல சேர்த்து 3 வருஷம் 10,000 மாசம் கட்டி 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 1 மாசம் கட்டுவேன், 1 மாசம் கட்ட மாட்டேன். 1 மாசம் கட்டுவேன், 1 மாசம். என்னால முடியல. ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்தேன். 3 லட்சத்துல 2 லட்சம் கொடுத்தேன், 1 லட்சம் கொடுத்தேன். பொதுவா சொல்லுவாங்க ஆம்பளை பசங்க கைவிட்டாலும் பொம்பளை பிள்ளைங்க வந்து கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 4 பேர் இருக்காங்களே, யாரும் பாக்கலையா? பொண்ணு 5வது பொண்ணு ஒரு வேளை சாப்பாடு போடுது நைட்ல. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. கரெக்டா ராத்திரில சாப்பாடு எடுத்தாங்க. வீட்டுக்காரி இல்ல, அது ஒண்டியாதான் இருக்குது.
சரி, இப்ப ரோட்ல கடை போட்டிருக்கீங்க, போலீஸ் சொல்லலாம் இருக்குமா உங்களுக்கு? சீசன்ல இருந்ததுங்க. இப்ப இல்ல. இப்ப யாரும் இப்ப எங்களை யாரும் ஏன்னா வயசாயிடுச்சு, யாரும் வந்து கிட்ட எதுவும் பண்றது இல்லப்பா காலி. எதுவும் நம்மள வந்து கேக்குறதும் கிடையாது. வந்தாங்க அதுக்கு முன்ன வந்தாங்க, இப்ப யாரும் கிடையாது. வருவாங்க காசு கேட்பாங்க இல்லையா? காசு கேட்பாங்க, மீன் கேட்பாங்க, அது கேட்பாங்க. எதுவும் கிடையாது, எங்ககிட்டயே வர்றது இல்ல. ஏன்னா இவரும் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன். ஐயோ போடா இவங்களை கூட போய் என்னத்தை வாங்குறதுன்னு போயிடுறாங்க. ஆனாலும் இப்போ எங்களால முடியல சாமி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை செய்ய முடியல, எழுந்துக்க முடியல. உக்காந்துட்டேன் 12 மணிக்கு உக்காந்து மணி இப்ப எழுந்துக்க முடியாது. எப்படியோ குஞ்சு அந்த காலத்திலேயே சேர்த்து வச்சு புள்ள பொண்ணெல்லாம் நம்ப கூட 10 ரூபாய் நம்மளுக்குன்னு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், யாருமே பிள்ளைங்களை நம்பாது, பொண்ணுங்களையும் நம்பாது. நம்மளுக்குன்னு ஒரு 10 ரூபாய் இருந்தா தான் நம்மளுக்கு மதி. யாரும் நம்மளை பார்க்கறது கிடையாது. நம்ம ஆசைப்பட்ட பொருளை சாப்பிட்டுட்டு சாவலாம். ஒரு சொந்த வீடு இருந்தா கூட நம்மள யாரும் வந்து பார்க்க போறது இல்லை. எப்போ கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சொந்த வீடு எல்லாம் இருந்தா எங்களுக்கு எங்களுக்கு எந்த வீடும் கிடையாது ஐயா. கை தட்டின பண்டாரம் என்ன போனா இவரு சம்பாதிக்கிறது இவருக்கு சரியா போகுது, நான் சம்பாதிக்கிறது கடன். எங்களுக்கும் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முடியாது. நான் இவர்கிட்ட ஆதில இருந்து சொன்னேன், ஒரு புள்ள பெத்தாலே பரவாயில்ல, இத்தனை பெத்துட்டோம், கரையும் சேர்த்துட்டோம். இந்த சோத்துக்கு அடியே இல்லைன்னா ரோட்ல தான் நாங்க பிச்சை தான் எடுக்கணும். அப்படி அந்த அளவுக்கு எங்களை வந்து யாரும் என்னான்னு கேட்கல. நேற்று ஒரு நாள் பட்டுங்க எங்களை யாரும் என்னான்னு கேட்கல. நானா எழுந்து ரசம் வச்சு ஒரு சோறை வச்சு அவருக்கு நான் தான். இந்த கடை வச்சாதான் ஐயா நான் ராஜா. பகல்ல ராஜா, நைட்ல மந்திரி. இருக்கிற கடை கொடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. என்னால ஜமாளிக்கவே முடியல. எனக்கு அந்த 10,000 கடனை அடிச்சுட்டு இவருக்கு ஒரு வண்டி வந்து கட்டிட்டுனா எனக்கு அதுவே போதும். தொழிலே விட்டுடுவேன் சாமி, முடியாத நம்ம செஞ்சு. ஏன்னா அடுப்பு பேராயி தொப்புன்னு ஊந்துட்டோம்னா இன்னொன்னு வந்து போடுவோம். அதுக்குதான் பயமா இருக்குது. இப்போ சட்டுன்னு ஏந்துன்னா ஒரு குழம்பு ஊத்துனா கூட சட்டுன்னு ஏந்துக்க முடியல. ஏன்னா உருவம் பெருசா இருக்குது. கைய காலை ஊனிக்கின்னு எழுந்து என்ன மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சரிம்மா, நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நிறைய பேர் இன்னுமே அவங்க பெத்தவங்களை மதிக்காம இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் பிள்ளைங்க பேச்சு கேட்காதீங்க. நம்மளுக்குன்னு 1 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 6 பிள்ளை பெற்று 65 வயசு ஆகி நான் சொல்றேன், பிள்ளைங்கள இதை காப்பாத்தோம் அது காப்பாத்தோன்னு பார்க்கவே கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும். 100ல ஒரு புள்ள காப்பாத்துதுப்பா, எல்லா புள்ளையும் சொல்லக்கூடாது. 100ல ஒரு புள்ள காப்பாத்து. நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த புள்ள காப்பாத்தோம் இல்ல. ஏன்னா நம்ம பேச்ச கேட்கறது நம்மளுக்கு. நீங்க வளர்க்கும் போது நினைச்சீங்களா இந்த மாதிரி கடைசியில விட்டுருவாங்க அப்படின்ட்டு? என் பிள்ளைங்க எல்லாமே எனக்கு நல்லதுதான்ப்பா. 600 ரூபாய் அபிராமி தியேட்டர்ல டிக்கெட்டு கிழிப்பானுங்க. என் 2 பிள்ளைங்களுமே வாரம் 600 ரூபாய் எடுத்தாந்து கொடுப்பானுங்க. கொடுத்துட்டு ஏமா 50 ரூபா கொடுமா அப்படின்னு கேட்பானுங்க. இப்ப அவன் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி ஆகி அவன் சட்டை பண்ண மாட்டான்றான். உனக்கு 1000 கஷ்டம் இருக்கும். எனக்கு வந்து மூச்சு வாங்குற இது இருக்கு, அல்சர் இருக்கு. இப்ப எலிஸ் ரோட்ல போய் மாத்திரை வாங்குறேன், அது மாசம் 400 ரூபாய். அது போடுறது தொட்டு எனக்கு மூச்சு வாங்கல. இல்லைன்னா எனக்கு பேச முடியாது, இவ்வளவு நேரம் நான் பேசவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், புள்ள குட்டி பெற்றவங்க யாருமே பிள்ளைங்களை நம்பாதீங்க. சரிம்மா, பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் மதிக்காம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? பாக்குறவன் நல்லா இருப்பான், அவங்க பிள்ளைங்க அவங்கள பார்க்கும். கொஞ்சம் நான் இருக்கிறேன், என்னை வந்து என் மருமகளுங்கெல்லாம் 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, யாரும் கெட்டவங்க சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு, ஒரு மருமக ஆண்டிக்கப்பு, ஒரு மருமக வீட்டு வேலை செய்யுது. இருந்தாலும் மருமக வந்து இவனால தனியா இருக்குது. என் பையன் பொல்லாதவன், அதனால தனியா இருக்குது. பிள்ளைங்களுக்கு சொல்றது என்னன்னா, அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க, அப்பதான் நீங்க பெத்த பிள்ளைங்க உங்களை பார்க்கணும். சரிங்கம்மா, உங்களுக்கு எப்போ எப்படி லவ் மேரேஜா? நீங்க எப்படி? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். இவரு நல்லா இருந்தாருன்னா, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷம் வேலை வெட்டிக்கே போல ஒரு மாதிரி மந்தமா இருந்துட்டார். அது என்ன ஆச்சோ தெரியாது. எங்க அம்மா எனக்கு அந்த காலத்துல 7 சவரம் போட்டு கட்டி கொடுத்தாங்க. அந்த 7 சவரத்தை வச்சு சோறு போட்டோம்.
அப்போ இப்ப இருக்கிற நிலைமை அப்ப இருந்திருந்தா நாங்க நல்லா இருக்கோம். 15 வருஷமா ராமர் காட்டுக்கு போனாரு, அந்த மாதிரி உக்காந்த இடத்துலயே உக்காந்து இருப்பாரு. நானா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறியான்னா அவரா கேட்க மாட்டார், அந்த மாதிரி இருந்தாரு. அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா இதை கூட அதை கூடன்னு கேட்கவும் மாட்டேன். நானா இஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி என் பிள்ளைங்களுக்கு செஞ்சேன். யாரோ மாதிரி வருவாரு, யாரோ மாதிரி செஞ்சுட்டு போயினே இருப்பாரு. சரி, இப்ப இவரு உங்களை நல்லா பாத்துக்கிறாரா? அருமையா பாத்துக்கிறாரு. எனக்கு எந்த பழக்கம் கிடையாதுங்க. பீடி தான் பிடிப்பாரு. எனக்கு காலையில 4 மணிக்கெல்லாம் டீ வாங்கி வந்து எழுப்புவாரு. எனக்கு சாப்பாடு அது இதெல்லாம் அவர் தான் செஞ்சு கொடுக்குறாரு. நான் எல்லாம் கூட்டி கொடுப்பேன், அவர் ஏற்றி இறக்குவாரு, வண்டியில ஏற்றுவாரு, இங்க எடுத்தாந்து விடுவாரு, அதோட போயிடுவாரு அவர் வேலைக்கு. அது நான் யாரை கட்டிக்கிட்டு நான் ஒரு வண்டி பிடிச்சின்னு போயிடுவேன், அதோட வரமாட்டாரு. சாயங்காலம் வர சொல்ல எனக்கு காப்பிலாம் வாங்கி வருவார். இவர் இல்லைன்னா நான் இல்லை, இவருக்கு எதனா ஆச்சுன்னா நான் உடனே போயிடணும் அவர் கூடவே. ஏன்னா பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. இவர் பார்க்குற மாதிரி பிள்ளைங்க எல்லாம் பார்க்காது. இவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஓட்டம் இருந்தா நல்லா இருக்கணும் இல்லையா. உங்களுக்கு சரியா ஒரு மாசம் செலவுனா என்னென்ன செலவாகுதுமா உங்களுக்கு? எனக்கு மாத்திரைக்கு செலவாகுது. இவர் வாரமானா 60 ரூபான்ட்டு அந்த வண்டிக்கார் வந்து வாங்கிட்டு போறாரு. அதையும் இவர் கொடுக்க மாட்டார். நான் அந்த கடையை போட்டு தான் நான் கொடுக்குறேன், இல்லைன்னா வண்டியை தூக்கின்னு போயிடுவான்றாரு. அப்புறம் வந்து இவருக்கு 1200 ரூபாய் மாத்திரை. சரி, அப்படின்னாலும் மாசத்துல ஒரு 25 ரூபாய் கிட்ட வந்துடுறாங்க. வாடகை காசு, வாடகை காசு, கரண்ட் பில்லு காசு, வண்டிக்கு இது எல்லாம் வண்டிக்கு ஒரு 20-25 வந்துடும். ஆனா 1 ரூபாய் எடுத்துக்க முடியாது. அதான் அதுதான் இப்படி கடை வாங்கி இப்படி கொடுக்குறது, இப்படி கடை வாங்கி இதுதான் அந்த வட்டி 10,000 கொடுக்கறது தான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அதாவது 5 தேதிக்குள்ள கொடுக்கலன்னா ரோடு அசிங்கப்படுத்திடுறாங்க. அவங்க வாங்கி வாங்கி பழக்கம் ஆகி போச்சு. அதான் ஆனா நம்ம சும்மா சொல்லக்கூடாது, நம்ம அவசரத்துக்கு கேட்டா அவங்க கொடுத்தாங்க. அவங்க அந்த ஆசைப்பட்டுதான், அந்த வட்டிக்கு ஆசைப்பட்டு தான் கொடுத்தாங்க. நான் தப்பு சொல்லல. ஒரு 2 நாள் கூட பொறுத்துக்க மாட்டேன்றாங்க. 5ஆம் தேதினா 5ஆம் தேதி நம்ம வந்து வியாபாரக்காரு. ஒரு கவர்மெண்ட் சம்பளமா இருந்தா கூட கரெக்டா கொடுப்பாங்க, கொடுத்துடலாம். நம்ம வியாபாரம் பண்றவங்க ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகுது, ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகுது. அப்புறம் நான் எப்படி பண்றது? இன்னைக்கு 5ஆம் தேதி தானே? இன்னைக்கு கொடுத்துட்டீங்களா? கொடுக்கணும். இல்ல கொடுக்கல, சொல்லிட்டு தான் வந்துக்கிறேன்மா. ஒரு 2 நாள் ஜாஸ்தி ஆகும், கத்தாத. சும்மா நாளைக்கு தான் போடுவோம், அதனால சொல்றேன். நீ கத்தாதம்மான்னு அதுக்கு சொல்றாங்க. நீ கொடுத்துட்டா நான் ஏன் கத்த போறேன்? 10,000 எண்ணி என்னால கொடுக்க முடியலையா, வயது எரியுது. சரிம்மா, உங்களுக்கு என்னதான் ஆசைன்னு கடைசியா என்னதான் ஆசை உங்களுக்கு? எனக்கு இந்த வியாபாரமே அந்த 1 லட்சம் ரூபாய கொடுத்துட்டேன்னா இவருக்கு வண்டியை வாங்கி கொடுத்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த வியாபாரத்தை விட்டுடுவையா. இந்த 10,000த்துல தான் நான் வந்து கொடுக்க முடியல. இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு டீ கூட குடிக்க முடியலையா. ஒரு பசி எடுக்குதா, நான் என் சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன். கவுச்சிலாம் இருக்குண்ணா, கவுச்சி சாப்பிட மாட்டேன். அதனால நான் சாப்பிட மாட்டேன். ஒரு இட்லியா தோசையா எதுவுமே கிடையாது. காலையில டீ குடிச்சிட்டு வரேன். இதோட வேலை செஞ்சுட்டு போனோம்னா பசி, வீட்டுக்கு போனோடனே பசி எடுக்கும். யார்கிட்ட போய் கேட்குறேன்? அப்புறம் நைட்டு என் பொண்ணு எடுத்தாந்து கொடுத்தா ஒரு வேலை சாப்பாடு, இதுதான் சாப்பிட்றேன். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இவங்களோட சோக கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த 75 வயசான காலத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காங்க டெய்லியுமே. என்ன அவங்களோட கடன் பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கடையோட அட்ரஸும் அவங்களோட ஃபோன் நம்பரும் போடுறேன். நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணுவோம். அப்படி உதவி பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றிம்மா. வணக்கம்.